தமிழ்நாடு அரசியல் மட்டுமல்ல, இந்தியா லெவல் எல்லா இடங்களையுமே இந்த மாதிரி புரட்சிகரமான ஒரு மக்கள் ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சப்போர்ட்டை நம்ம எந்த சூழ்நிலையிலையும் எந்த இடங்களையும் எந்த விதமான கட்சி பாகுபாடு இல்லாமல் மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறாரு. அப்போ ஒரு வார்த்தை பேச சொல்லும்போது எந்த இடங்கள்லையும் யாரோடையும் அன்பு பாராட்டி சகோதரத்துவத்தோட ஒரு ஃபேமிலியாக எங்கள் தலை எப்பவும் சொல்கிற மாதிரி ஒரு நண்பனாக, ஒரு தோழனாக, ஒரு உறவினராக, ஒரு சகோதரனாக, ஒரு ஃபேமிலியில் ஒரு பர்சனாக இருந்து மக்களுக்கு கூடயே சேவை பண்ண சொன்னார். அவர் அன்னைக்கு சொன்ன வார்த்தை இன்றைக்கி எங்கள் மனசுக்குள்ளே ரொம்ப எல்லா எம்எல்ஏஸ் மனசுக்குள்ளே ஒரு ஞாபகமாக இன்றைக்கும் மைண்டில் வச்சு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அதே போல தான் அன்னைக்கு சொன்ன வார்த்தை தான் இன்னைக்கு தமிழகத்தில் எல்லாருமே அனைவரும் ஒரு குடும்பமாக, ஒரு சகோதரனாக, ஒரு தமிழக வெற்றி கழகம் என்பது குடும்பமாக எல்லாரும் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். இதில் எந்த கட்சி, நான் ஒரு அந்த 50 ஆண்டு கால கட்சி, நான் ஒரு 70 ஆண்டு கால கட்சி, நான் நேற்று வந்த ஒரு மத்திய அரசாங்கம் ஒன்றிய சம்பந்த ஒரு கட்சி அப்படின்னு பாகுபாடு எதுவுமே இல்லாமல் எல்லாருமே முதலமைச்சர் அவர்களை ஒரு அன்பால் அவரோட ஒவ்வொரு ஸ்பீச்சும் கொடுக்கும்போது இன்ஸ்பிரேஷன் இருக்கும். அவர் ஒரு விக்ரவாணி மாநாடு பேசினார்னா அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி வைப்ரேஷன், ஒரு இன்ட்யூஷனாக இருக்கும், நல்லாயிருக்கும். மதுரை மாநாடு பேசும்போது சில கருத்துக்களை பதிவிட்டார், அது இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு ஸ்பிரிட்டாக இருக்கும். அதுபோல் ஒவ்வொரு சபைகள்லையும் ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் நம்ம முதலமைச்சர் பேசும்போது அவர் சொல்கிற வார்த்தைகள் நமக்கு மட்டுமல்ல, கூடயே பயணிக்க எங்களுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு தமிழ்நாட்டுக்கு ஒவ்வொரு மக்களுக்கும், ஒவ்வொரு மாற்றுக் கட்சி இருக்கிறவங்களுக்கும் சரி, குழந்தைகள் மனசு வரைக்கும் இப்போ பதிஞ்சிருக்கு. இன்றைக்கி சட்டமன்றம் இருக்குன்னா சட்டமன்ற செயல்பாடு எப்படி இருக்குது, என்ன செயல்பாடு பண்ணுறாங்க, என்னென்ன விஷயம் நடக்குது, யாரெல்லாம் அமைச்சர்கள், அவங்களோட பணிகள் என்னென்ன கேள்விகளில் கேட்கலாம், என்னென்ன உரிமைகள் இருக்குங்கிறத இன்றைக்கி ஒரு ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகள்லேருந்து, ஒரு ஆட்டோவில் போகிற நண்பர்கள்லேருந்து, வீட்டில் இருக்கிற நம்மளோட மகளிர் வரைக்கும் எல்லாருமே உன்னிப்பாக கவனித்து வாட்ச் பண்ணுறாங்க. நம்ம வெற்றி தலைவரோட பெயரை சொல்லி ஒரு ஹிஸ்ட்ரியில் பெரிய லெவலில் பதிகிற அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தல், வித்தியாசமான அமைப்பு முறை இருக்குது. இதில் இந்த ஒரு அரசியல் மாற்றத்தில், இந்த அரசியல் மக்கள் சேவையில் இப்போ நம்ம முதலமைச்சர் சொல்கிற மாதிரி மனசாட்சியுள்ள மக்களாட்சியாக இந்த தேர்தலில் இந்த தமிழக மக்களுக்கு வேலை செய்வதிலையும் அவங்களுக்கு தேவை கூடந்து ஒர்க் பண்ணுறதுலையும் நான் மட்டுமல்ல, எங்கள் கூட எல்லாருமே, எங்கள் நண்பர் மாண்புமிகு அமைச்சர் புஷானந்த் அண்ணன், எங்கள் கூட இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், எங்கள் கூட பணியாற்றும் அமைச்சர்கள், எங்களோட இருக்கிற மாற்றுக் கட்சி இருக்கிற தோழர்கள் எல்லாருமே சிறப்பாகவும் சீரியஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாம் ஒரே கொள்கையோடு தான் இருக்கும். எந்த சூழ்நிலையிலையும் எந்த இடங்கள்லையும் லஞ்ச லாவணியம் இல்லாத ஆட்சியையும், நேர்மையான ஆட்சியையும், ஊழலற்ற வெளிப்படைத்தன்மை ஆட்சியை மட்டும்தான் பண்ணணுங்கிறது எல்லாருமே ஒரே சென்ட்ரிக்காக, ஒரே சிஸ்டமேட்டிக்காக நம்ம முதலமைச்சர் ஒரே கொள்கையில் இறங்கி ஃபாலோ பண்ணுறோம். இது வருங்காலங்கள் இப்போ ஆல்ரெடி எல்லாம் பாதி பேர் தெரிஞ்சிருக்கும். இன்னும் வருங்காலங்களில் பட்ஜெட் செஷன்லாம் வரும்போது எல்லா இடங்கள்லையும் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் அவங்க லிபர்ட்டியாக, ஃப்ரீயாக மக்களுக்கு என்ன சர்வீஸை பண்ணணுமோ, எந்த நோக்கத்துக்காக ஒவ்வொரு அமைப்பும் உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை கண்டிப்பாக நிறைவேற்றும். லஞ்ச ஒழிப்புத்துறையாகட்டும், எல்லாண்டோ ஒரு டிபார்ட்மெண்ட், எல்லா துறைகளும் அதுக்கு என்ன துறை ஒதுக்கப்பட்டதோ அந்த துறைகளில் யாரோட ஃபோர்ஸ்ஃபுல், யாரோட ப்ரெஷர் இல்லாமல் இண்டிபெண்ட்டாக அவங்களோட துறைகளை 100க்கு 100 மடங்கு செய்வாங்க. நம்ம முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி எல்லா துறைகளுமே இண்டிபெண்ட்டாக, எந்த ப்ரெஷரும் இல்லாமல், வெளிப்படைத்தன்மையோட மக்களுக்கு தேவையான சர்வீஸோட மட்டும்தான் இருப்பாங்கிறது நீ வருங்காலம் இப்போ ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லா துறைகளும் பார்க்குறோம். இன்னும் வரும் காலங்களில் இன்னும் சிறப்பாகவும், மேன்மையாகவும், திறமையாகவும், ஃபாஸ்ட்டாகவும் ஒர்க் பண்ணுங்கிறத எந்த நம்பிக்கையும், எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, 100% இருக்கும். இங்கே வந்து உங்கள் அனைவருக்குமே நீங்கள் மட்டுமல்ல, அனைவருமே இந்த தமிழக மக்களில், இந்த தமிழ்நாட்டில் அனைவருக்கும் ஒரு நல்ல ஆட்சியையும், ஒரு அன்பான ஆட்சியையும், மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுற ஒரே கொள்கையோடும் நீங்கள் எல்லாரும் பயணிக்கணுங்க அது கருத்தையும், இனி வரப்போகிற காலங்களில் வர அனைத்து விதமான மக்களும் ஒரே கொள்கை மட்டும்தான் இருக்கும். உள்ளே வரும்போதே நம்ம மைண்டில் செட் பண்ணிடுவோம், இப்படி தான் இருக்கணும், இந்த கட்சி நம்ம தமிழ் வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்கும் இப்படி தான் இருக்கணும், இதுதான் பிரின்சிபல்ஸு, இங்கே தான் ஃபாலோஅப்ஸு, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், சர்வீஸ் பண்ணுவோம். நம்ம முதலமைச்சரோட அவர் என்ன சொல்லுகிறாரோ, என்ன கட்டளையிடுகிறாரோ, என்ன நினைக்கிறாரோ
அவர் கருத்து என்னவா இருக்கோ, அவர் எண்ணங்கள் என்னவா இருக்கோ, அதை மட்டுமே சீரிய முறையில் செய்யணுங்கிறத எல்லாரும் கடைப்பிடிக்கணும்னு கேட்டுக்கிட்டு, நம்ம தமிழ் வெற்றி கழகத்தில் உறுதிமொழி சொல்லுவோம். அந்த உறுதிமொழியில் ஒவ்வொரு வார்த்தைகளும் செதுக்கப்பட்ட வார்த்தைகள். அதன் பிரகாரம் அனைவருமே இன்று மட்டுமல்ல, நாளை மட்டுமல்ல, தமிழக மக்களுக்கு சர்வீஸ் ஓரியண்டாக இருந்து இந்த தமிழக வெற்றி கழகம் மக்களுடனே இருக்கும், மக்களுடனே பயணிக்கும் என்று தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.